மக்களே வணக்கம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லணும்னா அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆடுகளை குறித்தான புரிதலோடு இருந்திருப்பார் அப்படிங்கிறத நான் யோசனை செய்து பார்க்குறேன். ஆடுகளுடைய உணர்வுகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்துதான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும். அப்படி இருக்கிற போது நானும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல ஆயனாக இருக்கணும்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை குறித்து மிக தெளிவான பல புரிதல்களை நான் பெற்றிருக்கணும். அதற்கு ஆடுகளை குறித்து நான் அறிந்திருக்கணும், அவர்களோடு பேசணும், பழகணும். இவ்வளோ விஷயம் இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு ஆட்டுக்குட்டியான லிட்டில் தெரசாவிடமிருந்து நிறைய விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் லிட்டில் தெரேசா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தெரேசா, பாருங்கள், இந்த ஒரு வருஷ காலமாக உங்களை அப்சர்வ் பண்ணதில் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சு. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளில் நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத, ஜெபமாலையை லீட் பண்ணுறதையெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க, பரவாயில்லையே, இந்த வயசுலேயும் கடவுளை தேடி வராங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு பின்புல என்னன்னு புரிஞ்சுக்கலாங்கிற ஒரு சின்ன ஆர்வத்தில் இப்போ நான் கேட்குறேன். என்ன இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஓகே ஃபாதர், எனக்கு இந்த ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா தான் இதுக்கு முதல் காரணம். அதுவும் சொல்லணும்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே கடவுளுடைய பக்தியிலேயே ஈடுபாட்டிலேயே எங்கள் ரொம்ப வளர்த்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கடவுளுடைய காரியத்தில் எப்படி இருக்கணுங்கிறத அவங்க தான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதுவும் சண்டே ஆச்சுன்னா எங்களால் வீக் டேஸில் வர முடியாது, பிகாஸ் ரொம்ப தூரம் வீடு. அதனால் வீக் டேஸில் வர முடியாதனால சண்டே வாச்சும் நீங்கள் காலையில் சீக்கிரமாக போய் கடவுளை தேடணும் அப்படின்னு சொல்லித்தான் எங்களை வளர்த்த ஆரம்பித்தாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஜெபமாலைனா 8 மணிக்கு நீங்கள் இங்கே இருக்கணும். 8 மணிக்கு இருந்தீங்கன்னா தான் கடவுளுக்கு உங்களால் சீக்கிரம் தேட முடியும், தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா அப்பா ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் ஃபாதர். அதனால் எங்களுக்கு அவர் ரொம்ப குறுகிய காலத்தில் தான் கடவுளை தேடினார். அதனால் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவரை கடவுளை தேடுற பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு நிறையா எங்களுக்கு சொல்லித்தந்து தான் இதை கற்பித்தார். அதுவும் சொல்லணும்னா அவர் ஒரு கேட்டிசம் டீச்சர் வேறு. அதனால் அவர் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதில் நாங்கள் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதில் மற்றவங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் ஆசைப்பட்டு தான் ஃபாதர் நாங்கள் இதுக்குள்ளே வந்தோம். கடவுளுடைய காரியத்தில் ஈடுபாடு கொண்டு அவர்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக சரணடைஞ்சோம். எங்களோட வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியாக மாறணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் சூஸ் பண்ணோம் ஃபாதர். ஓ, அப்பா ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா? ஆமாம் ஃபாதர். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்கள், சில சமயங்களில் தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க தாங்க பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் கடவுள் காரியத்தில், ஆன்மீக காரியத்தில் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறதும், தேவைங்கிற போது மட்டும் கடவுளை தேடுறதும், டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கிறதையும் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஐயோ, ஏன் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மனம் மாறி, மதம் மாறி கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டவங்க அதீத ஈடுபாட்டை காமிக்கும்போது, கடவுளை அதிகமாக தேடும்போது அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம்னு பார்க்குறேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஃபாதர். அதெல்லாம் ஓகே ஃபாதர். அடிக்கடி உங்களை பார்க்குறேன், நீங்கள் ஃபோன் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஒருவேளை இந்த பொண்ணு ஃபோனுக்கு அடிக்டடாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஃபாதர், இதுக்கு நான் அடிக்டாலாம் ஆகலை ஃபாதர். ஏன்னா இந்த மாறி வர சுச்சுவேஷன் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? பழைய காலத்தில் இருக்க மாதிரியே இப்போயே நம்மளால் இருக்க முடியாது. பிகாஸ் பழைய காலத்தில் ஃபோன் இல்லாமையே, பேரண்ட்ஸ் யார் கூட கம்யூனிகேட் பண்ணாமையே, இருக்கவங்க கூட பேசுகிறக்கே டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை ஃபாதர். ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர், டிப்ரெஷன் எல்லாத்தினாலேயும் யாராச்சும் கூட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் பேசுகிறக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி, கால் பண்ணி, இல்லை ஏதாச்சும் ஒரு
சோஷியல் மீடியாவில் பேசி அப்படித்தான் இருக்காங்க ஃபாதர். அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கூல் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு படிக்கிற ஒவ்வொரு நோட்ஸும் பழைய இதுலலாம் வந்துட்டு ஒரு லைப்ரரினா லைப்ரரிக்குள்ளே மட்டும்தான் தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு ஃபோனில் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நான் போடுறேன்னா அதில் வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கிடைக்கிது ஃபாதர். அதுலேயும் வந்துட்டு 2020 வந்துட்டு கோவிட் டைம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நமக்கே தெரியும். கடவுளை கூட நம்மளால் வந்துட்டு நேரில் போய் சந்திக்க முடியலை, திருப்பலிக்கு கூட நேராக போக முடியாதங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபோனில் தான் பார்த்தோம், நம்ம மீடியாவில் தான் பார்த்தோம், டிவி மீடியா அந்த மாதிரி நிறையா இதில் தான் நம்ம பார்த்தோமே தவிர நம்மளால் நேராக போய் சந்திக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஆயனை தேடுறதுக்கு வழியாக தான் வந்துட்டு நான் இந்த இதை எடுத்துக்கிறேன், அதாவது மொபைல் ஃபோனை எடுத்துக்கிறேனே தவிர வேற எந்த பர்பஸ்க்காகவும் நான் எடுக்கல ஃபாதர். ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இது தெரியாமல் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஒரு ஃபோருக்கு அடிக்ஷனாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டேன். அது தவறு தான். ஆனால் பாருங்கள், இந்த ஃபோனில் 50% நல்லது இருந்தால் 50% கெடுதலும் இருக்குது, நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. ஒருத்தன் எதை தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அவனுக்கு பிரயோஜனப்படும். ஸோ நீங்கள் இதில் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க, எதை பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது. ஆகையினால கொஞ்சம் நீங்கள் இதை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஓகே ஃபாதர், ஷூர், கண்டிப்பாக வந்துட்டு நான் என்னோட முயற்சியில் கரெக்டாக இருக்கேன் ஃபாதர். பாருங்கள், கிறிஸ்துவ தன்னுடைய ஆயனாக எடுத்துக்கிட்டால் மாத்திரம்தான் நாம் அவருடைய நல்ல ஆட்டுக்குட்டியாக இருக்க முடியும். ஆகையினால நீங்கள் எப்படி கிறிஸ்துவ ஒரு ஆயனாக பார்க்குறீங்க, எப்படி ஆயனுக்குரிய நல்ல ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே ஃபாதர், ஷூர், கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் ஃபாதர். இங்கே வந்துட்டு எங்கள் ஊர்லேன்னு பார்த்துக்கிட்டோம்னா நாங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. அப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னு. எங்களுக்கு வந்துட்டு யாருமே சப்போர்ட்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹேட்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு எங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா போதும், அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரே உங்கள் வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து அவரை விட்டு விலகி வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். யோபுவை போல் வந்துட்டு எங்களை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுனாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, யோபு வந்துட்டு என்னென்னவெல்லாம் சொன்னாங்களோ அதே வார்த்தைகளை தான் எங்களை சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரே, அவரையே நீங்கள் இவ்வளோ பற்றி கொள்றீங்க அப்படின்லாம் சொல்கிற காரியம் இருக்கும் ஃபாதர். ஆனாலும் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியாக, கடவுளுக்கு ஏற்ற ஆட்டுக்குட்டியாக வந்துட்டு கடவுளுக்கு பிரியமான ஆட்டுக்குட்டியாக அவர் வந்துட்டு எங்களை வழி நடத்திட்டு இருக்கார் ஃபாதர். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு பெரிய வேதனை வந்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு அவர் ஒரு ஆயனாக வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க மூலியமாக எங்களை வழி நடத்தி நல்ல பலி வந்துட்டு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஃபாதர். அதனால வந்துட்டு நானும் என் வீட்டாரும் வந்துட்டு ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் ஒரு நல்ல பிரியமான ஆட்டுக்குட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபாதர். உண்மையாகவே நீங்கள் ஆயன் இயேசுவினுடைய குரல் அறிந்து அவர் வழி நடந்து என்னைக்கும் அவரையே பின்தொடர்கிற ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியாக இருக்கீங்க. ஆகவே இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இந்த யூடியூப் இணையதளம் உங்களை அன்பு ஆட்டுக்குட்டி என சொல்லி கௌரவிக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ.